ஃபோர்த் கேட்டகரி வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக ஃபிஷிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிஷிங்கிறது இமெயில் மூலியமாக ஒரு பேங்க்கோ இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸை இம்பர்சனேட் பண்ணி வர்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டு மட்டும் ஜஸ்ட் மிஸ்பெல்டாக இருக்கும், அப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி லோகோ அது இது எல்லாமே ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் தி லெஜிட்டிமேட் சைட்டு. விஷிங் அப்படிங்கிறது ஒரு வாய்ஸை வந்து க்ளோன் பண்ணி இமிட்டேட் பண்ணி ஒரு பேங்க் அஃபிஷியல்ஸ் மாதிரியே வேற ஒருத்தர் பேசுறது, இல்லை ஒரு இன்கம் டேக்ஸில் பேசுகிற மாதிரியே வேற ஒருத்தர் பேசுறது, அந்த மாதிரி நடக்கக்கூடிய கதை. மூணாவது வந்து ஸ்மிஷிங், எஸ்எம்எஸ் மூலியமாக லிங்க் வரக்கூடியது. இது மூணும் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி காசஸ் ஃபார் தி சைபர் கிரிமினல்ஸ். அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய காலுக்கு அட்டன் பண்ணி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது, இல்லை த்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயந்து விக்டிம் ஆகிறது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது, பின் நம்பர் கொடுக்கறது, பாஸ்வேர்டு கொடுக்கறது, இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி காஸ் ஃபார் தி சைபர் கிரிமினல். இப்போ இது வந்து ஃபர்தராக வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளை விட சைபர் கிரிமினல்ஸ் வந்து 5 ஸ்டெப் ஆகட், 10 ஸ்டெப் ஆகட் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ஏபிள் டு மேக் தட் அக்யூரசி ஆல்மோஸ்ட் 96%. ஃபிஷிங் எல்லாம் முன்னாடியெல்லாம் ஃபிஷிங் இமெயில் வரும்போது ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கும், அந்த ஃபார்மட் வந்து தப்பாக இருக்கும், ஜென்ரலைஸ்டு ஃபார்மட்டாக இருக்கும். நவ் தே ஆர் ஏபிள் டு டூ தி கான்டாக்சுவல் தட் ஃபிஷிங் இமெயில்ஸ், இல்லை வந்து ஒரு வாய்ஸ் க்ளோனிங் வந்து பண்ண முடியுது, அந்த லெவலுக்கு போயிருக்கு. அப்படிங்கிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்னோன் நம்பர்லேருந்து அன்வான்ட் நம்பர்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் ஆல்ரெடி பேங்க்லேருந்து இல்லை போலீஸ் அஃபீஷியல்ஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, பேங்க் நெவர் ஆஸ்க் எனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பின், பாஸ்வேர்ட், ஓடிபி, இது எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ரைட்டா? நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து என்ன அப்படின்னாக்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஜஸ்ட் இன்வெஸ்ட் 21,000 rupees in a month, you will get 3, இல்லை ரொம்ப 3 crores போக வேண்டாம், வருஷத்துக்கு 70 லட்சம் ரூபா, ஒரு மாசத்துல வந்து 1.5 லட்சம் ரூபா கிடைக்கும். இது வந்து இந்தியன் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸோட ஒரு வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து கொடுக்குற மாதிரி இன்டர்வியூ, சமாவதி செலிபிரிட்டிஸ் கொடுக்குற மாதிரி வர்றது, இது எல்லாமே டீப் ஃபேக். ஏஐ யூஸ் பண்ணி டீப் ஃபேக், அதுதான் நான் சொன்னேன், அந்த வாய்ஸ் க்ளோனிங் அவங்க தே ஆர் ஏபிள் டு டூ அப்படின்னு சொல்லி. இது வந்து போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவே கிடையாது. இது எல்லாமே யூரோப், யூஎஸ்ல இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டியோட பிளாட்ஃபார்ம். நீங்கள் 21,000 தான் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாக்க வராது. எப்படி பாசிபிள்? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பான். ஹியூமன் கிடையாது இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏஐக்கு எப்போ தெரியும் எந்த ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் வரும் அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ ஒரு 70 லட்சம் ரூபா 80 லட்சம் ரூபா கொடுக்க முடியுது ப்ராஃபிட் அப்படின்னு. அது எல்லாமே ஃபேக், அது எல்லாமே டீப் ஃபேக். அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. நான் முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன். ரைட்டா? அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து கிப்லி இமேஜ் பண்ணீங்க உங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து? எவ்வளோ பேர்? என்ன, ஐ எம் நாட் கெட்டிங் எ ரியல் நம்பர். ஒரு 5-6 பேர் தான் தூக்கிருக்கீங்க. ஓகே. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் என்ன இப்போ வந்து டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னாக்க கிப்லி ஆர் ஜிப்லி ஆர்ட் இமேஜ், ரைட்? நம்மளோட ஃபோட்டோவை கொடுத்து இது வந்து ஓப்பன் ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் கார்ட்டூன் இமேஜ், கிப்லி ஆர்ட் இமேஜை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இது பெரிய லெவலில் ஒரு ஃபெபாக் கிரியேட் பண்ணி எல்லாரோட சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிப்லி இமேஜ் தான். கை தூக்கலை கம்மியாக தான் தூக்குனாங்க, பட் எல்லாரோட மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இது தான் இருக்குது. ஆனால் என்னன்னா ஒரே ஒரு இது, வித்தவுட் ரியலைசிங் தி ரிஸ்க் இன்வால்வ்டு, ரைட்? வி ஆர் டூயிங் திஸ். என்ன ரிஸ்க் இன்வால்வ்டு அப்படின்னா, நம்ம ஃபோட்டோவை கொடுக்குறோம், ஃபோட்டோவை கொடுத்து இந்த மாதிரி கிப்லி ஆர்ட் இமேஜாக வந்து பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபேஸ், தட் இன்ஃபர்மேஷன் கோஸ் டு தம். இன்னைக்கு ஃபேஸை எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஏர்போர்ட்டில் என்ட்ரிக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தான் பண்ணுறோம். நம்மளுடைய இது வந்து லேப்டாப்புக்கு வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தான் பண்ணுறோம். அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கோஸ். இது வந்து ஒரு ரெப்யூட்டட் சைஸ், ஓகே, ஓப்பன் ஏஐ. பட் இவன் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தான். இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே எவ்வளோ பேர் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணாலும் எல்லாருமே ஆயிரக்கணக்கான 100கணக்கான ஃபோட்டோ போட்டோன்னே ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் போட முடியும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சேம் டே கொண்டு வந்தாங்க அந்த ஓப்பன் ஏஐ. அப்போ தான் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நிறைய உள்ள வந்து இந்த மாதிரி மெலிசியஸ் அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. இங்கே என்ன ரிஸ்க் செகண்ட் இது அப்படின்னாக்க, நான் முன்னாடி காலையில் சொன்னது மாதிரியே ஒன்ஸ் இந்த இன்டர்நெட்லேயோ இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் ஸ்டேஸ் ஃபார் எவர். உங்களுக்கு தெரியுமா
இந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. ரெண்டாவது, இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு கிப்லி ஆர்ட் இமேஜாக பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணியிருக்கு. நாளைக்கு இதே ஃபோட்டோவை வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஏஐ யூஸ் பண்ணால் நம்ம கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. இன்னைக்கு போனோகிராஃபிக்கு வந்து தே நீட் நியூ ஃபேஸஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இந்த தேர்ட் பார்ட்டியோட ஒரு அப்ளிகேஷன் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பூராமே வெளியில் போயிடும். ரைட்டா? ரெண்டாவது, ப்ளீஸ் அவாய்ட் எகெயின் கன்வெர்ட்டிங் ஏ கிப்லி இமேஜ் எகெயின் வித் ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை வந்து ஒரு செலிபிரிட்டியோடையோ. ஏன்னா இது வந்து இட் இஸ் அ பிக் ஐடென்டிட்டி தெஃப்ட். நீங்கள் வந்து அவங்களுடைய ஆத்தரைசேஷன் வாங்கலாம். ரைட்டா? அது இல்லாமல் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கிப்லி இமேஜுங்கிறது இட்ஸ் அ பிக் இன்சல்ட். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை ஒரு செலிபிரிட்டியோட ஒரு பெர்மிஷனே இல்லாமல் கன்வெர்ட் பண்ணுறீங்க. இட் இஸ் பிரீச் டு தேர் பிரைவசி ஆல்சோ. ஐடி ஆக்டில் 66E வந்து இது வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் இவ்வளவு ரிஸ்க் வந்து இன்வால்வ்டு. ஒரு இது சம்திங் டெக்னாலஜியில் ஏதோ ஒன்று வருந்தோன்னே பெரிய லெவலில் அதை வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ, நூற்றுக்கணக்கான ஃபோட்டோ கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதனால் அது ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும்.